ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணலை, கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டேன். அவசரமாக ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசிப்பயிறு நைட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கு அடுத்ததை வந்து நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் டைம் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த முறை என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் பார்த்தேன். இருக்கிற அவசரத்தில் அந்த டீ வேறு பொங்கி வளைஞ்சு கொட்டி அது வேறு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. மறுபடியும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உண்மையாக எனக்கு வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கடுப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம ரொம்ப அன்னைக்கு தான் ரொம்ப அவசரமாக இருக்கும், நமக்கு நிறைய வேலை இருக்கும், அவசரமாக முடிக்கணும்னு நினைப்போம். அன்னைக்கு வந்து டீ கொட்டிடும், டீ பொங்கி வளைஞ்சிடும், கஞ்சி தண்ணி கொட்டிடும், இல்லைனா கடுகு டப்பி விழுந்துடும், மிளகா டப்பி விழுந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்து நம்மளை வந்து பயங்கரமாக கடுப்பாக்கி விட்ரும். அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். இன்றைக்கி எனக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் நடக்குது. கரண்ட் போகுது, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏன்னா மாவு விற்க போனால் காற்றடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுதுன்னா அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி கேக்கு செய்ய போனால் கரண்ட்டு போகுது, டீ போட போனால் பொங்கி வழியுது. அந்த மாதிரி எனக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புடவலங்காய் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க புடவலங்காயும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, பார்த்தா தெரியும் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்க புடவலங்காயும் அந்த வெங்காயத்தையும் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொரியல் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அதை கொடுத்து விடலாம் அப்படின்னு நினச்சேன். டெய்லி வந்து ஒரு 2-3 காய் வந்து நம்ம எடுக்கணும். நமக்கு வந்து எனக்கெல்லாம் இப்போ சுத்தமாக பிடிக்காது காய் எடுக்கிறது, ஏன்னா சின்ன வயசில் நம்ம பழகாது தான் பிரச்சனை. எங்களுக்கு பிடிக்கலைன்னா அம்மா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. உண்மையிலே வந்து காய் பிடிக்கலை அப்படின்னாலும் அதை சமைச்சு கொடுத்து தான் ஆகணும், அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு வற்புறுத்தி பாருங்களேன். அது வளர அவங்களுக்கு பழகிடும். அப்புறம் வந்து பாசிப்பயிரை வேக வச்சுன்னா அந்த சைடு ஃபுல்லாக அது பொங்கி அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் வந்துடுச்சு அந்த பாத்திரத்தில். அடுத்து வந்து அதை வேக வச்சு அது கொஞ்சம் தண்ணியோட நான் வேக வச்சு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். அடுத்து தான் வந்து என்னோடய டீ. இந்த டீ குடிக்கிறப்ப மட்டும்தான் காலையிலேயும் சாயங்காலம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ உட்காந்து கொஞ்சம் டீயை குடிப்பேன். டீ குடிக்கிறப்ப கண்டிப்பாக உட்காந்து தான் குடிப்பேன். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு, காய் வந்துடுச்சு. இப்போ வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன் இதில் நான். அப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் இவ்வளவும் போட்டுட்டு இந்த பொரியலை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அப்புறம் வந்து யூடியூப்பில் ஒரு ரெசிபி ஒன்று பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு கேரளா ரெசிபி தான். கேரளா ரெசிபி மோஸ்ட்லி எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அதையே இன்றைக்கி நான் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் கூட போட்டு நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்க பொரியல் மாதிரி பண்ணுறது. நம்ம நார்மலாக வந்து ட்ரையாக மசாலா மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு எடுப்போம் இல்லையா, நான் அதை 2-3 மெத்தடில் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இது ஒரு மெத்தட். இதில் எப்படின்னா தேங்காயெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் அந்த ஃபீல் வந்து கிடைக்குது. இது எப்போ எடுக்கலான்னா அந்த விரதம்லாம் இருப்பாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸ்டர் டைம் விரதம்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான்வெஜ்ஜோட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்குது. அப்போ நமக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறேன். இது மண் சட்டி, ஓகேவா, கருப்பு கலரில் இருக்கிறனால வேறு ஏதாவது நினைப்பீங்க. இது வந்து மண் சட்டி. அம்மா மீன் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. நான் இதில் பொரியலெல்லாம் வச்சுட்ருக்கேன். அப்புறம் வந்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் போடுறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு இந்த எண்ணெயில் வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியிலலாம் செய்கிறப்போ அடி பிடிக்கும். நம்ம இடையே ஓப்பன் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். அப்படி கிளறினா கூட இதில் வந்து அடி பிடிக்கும். மூடி போட்டு ஆவியில் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அடியில் பிடிச்சிருக்கு, அதை கிண்டி விட்டுட்டுருக்கேன்னா. உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இது வந்து நல்லா வேகலை, இன்னும் கொஞ்சம் கூட வெந்துச்சுன்னா அது கரெக்டான பதம் வந்துடும். ஆனால் ரொம்ப குழையாமல் ஒரு ட்ரை பதத்தில் வந்து நமக்கு கிடைச்சிச்சின்னா இந்த கூட்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுக்கிறேன். நான் உப்பு ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்குவேன். இவ்வளோ குழம்புக்கு இவ்வளோ உப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் ரொம்ப கம்மியாக தான் உப்பு போட்டுப்பேன். அது பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து ரொம்ப கம்மியாக உப்பு போட்டு பழக்கிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் நான், ஹஸ்பண்டு எல்லாருமே உப்பு அப்படி ரொம்ப குறைவாக போட்டு எங்களுக்கு அது பழகிடுச்சு. காரமும் அப்படி தான் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன்.
நிறைய பேர் என்னோடய ரெசிபி பார்க்குறப்போ நீங்கள் நினைப்பீங்களா இருக்கும் அவங்க என்ன உப்பு காரம்லாம் ரொம்ப கம்மியாக போடுறாங்க அப்படின்ட்டு. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஆனால் முடிஞ்ச அளவு காரம் உப்பெல்லாம் கம்மியாக எடுத்து பழகுங்க, அதுதான் நல்லது. இப்போ இது இவ்வளோவா அரைச்சிட்டு வரணும். துருவி வச்சுருக்க தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு இருக்குது இல்லையா, பெரிய ஜீரகம், சோம்பு, அது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா ரொம்ப முக்கியம். அந்த சிக்கன் மசாலா இவ்வளவும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை வந்து நம்ம நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வந்து நல்லா இது கூட கலந்து கொடுத்துக்கணும். இது ஏன் இலக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து அடி பிடிக்கும், அதனால் இதை வந்து நம்ம இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சா, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை சேர்த்துட்டு அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம அந்த இது கூட நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது கூட நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த தாளிக்கிறப்போ கடுகு உளுந்தம்பருப்பு தாளிப்போம் இல்லையா, அது கூட கொஞ்சம் வத்தல் மிளகு, அப்புறம் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். என்கிட்ட இப்போ இல்லை அதனால் போடலைன்னா அப்படியே அந்த சிக்கனோட ஃப்ளேவர் இறங்குது, நல்லா இருக்குது. இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாங்க. ரொம்ப எடுக்கக்கூடாது, கொஞ்சம் எல்லாம் எடுக்கலாம். ஒரு 2 பீஸ் 3 பீஸு ரொம்ப கம்மியாக அந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் நாங்கள் எப்போ உருளைக்கிழங்கு வச்சாலும் கொஞ்சம் ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவேன். அதை என்ன பண்ணுவேன்னா காலையில் சாப்பிடுவேன். மதியமோ டின்னருக்கோ அதை எடுக்க மாட்டேன், காலையில் எடுத்துப்பேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து மறுபடியும் ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பெரியவங்க எல்லாருக்குமே இது இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து இவ தான் பர்த்டே பேபி. இவளுக்கு இப்போ 12 வயசு. என்னோட குட்டி குழந்தைன்னு சொல்லலாம். செகண்ட் பேபிவா இவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. இவளோட பர்த்டேக்கு இவளுக்கு எதுவுமே நான் நல்லது பண்ணதே கிடையாது. இப்போ கடைசியாக கொஞ்சம் நாளாக யோசிக்கிறப்போ இவளுக்கிட்ட கரெக்டாக ஏதாவது பிளான் பண்ணி வச்சுப்பேன், அந்த டைம் ஏதாவது சொதப்பிடும். உங்களோட விஷயம் வந்து சொல்லுங்கள், உங்கள் விஷயத்தை வந்து சொல்லுங்கள், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலை உணவுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சம் எடுத்திருந்தேன், அப்புறம் வேக வச்சுருந்தேன், பாசிப்பயிர் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ இதான் எடுத்திருந்தேன். இது கூட ஒரு முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஹை லெவல் ப்ரோட்டீனில் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துடும். அதே மாதிரி தான் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அம்மா வீட்டில் வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவசரமாக இங்கே ஓடி வந்து பேக்கிங்க்கான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். சுகர் பவுட்ரு பண்ணுறது, அப்புறம் வந்து முட்டை, அதுக்கான ஐட்டம்ஸு, பால், ஃப்ளோர், எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு சேரில் உட்காந்து நான் வந்து பீட் பண்ணுவேன். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும், கால் வலிக்கும் அப்படிங்கிறனால. ஸோ சேரில் உட்காந்ததும் கரண்ட் போயிடுச்சு. இனி இது எப்போது கரண்ட் வந்து இப்போவே மணி 10 ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு, சின்னவளுக்கு. அப்போது நான் வந்து அவள் என்கிட்ட நேற்று பவர் கட்டு, அம்மா வீட்டில் நிற்கிறேன், என்னோடய ஸ்கூட்டி ரிப்பேர், எனக்கு வர முடியலை. அப்போது வந்து ஹஸ்பண்டுக்கும் டியூட்டி போயிருந்தாங்க, அவங்களும் இல்லை. அப்போ வந்து பாப்பாவுக்கு கேக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவள் கேட்டுகிட்டே இருந்தாள். போன லாஸ்ட் பர்த்டேக்கும் அவளுக்கு என்னால் கேக்கு செஞ்சு கொடுக்க முடியலை. ஏன்னா அப்போது பார்த்திங்கன்னா அப்போது வந்து எனக்கு சர்ஜரி முடிஞ்ச டைம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் இருந்தனால அப்போது நான் செஞ்சு கொடுக்கல. சரி, இந்த பர்த்டேக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நேற்று வந்து பவர் கட்டு, நேற்று வந்து பண்ண முடியலை. இன்றைக்கி தான் அவளுக்கு பிறந்த நாள். காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸ்வீட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. சரி, அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக கேக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து வேறு ஒரு கேக் ஆர்டரும் இருக்குது. கஸ்டமர் ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவங்க வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்கு. சரி, அதை பண்ணிவிட்டு இவளுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு கேக்கு பண்ணலாம். இவளுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும், பெரியவளுக்கு சாக்லேட் பிடிக்காது. சரி, எனக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்கு தானே. ஸோ அதுவும் இதுவும் இது மாவு இருக்கு இல்லையா, நம்ம பேட்டர் வந்து அது அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரே மெத்தடில் தான் வரும். சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணால் ஆட் பண்ணணும் ஸ்ட்ராபெரி கேக்குக்கு. ஆனால் இவங்களுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ண வேண்டாம், வெண்ணிலாவிலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி சேர்த்தாப்பில் 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓவனில் ஏற்றிட்டேன். அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி
இன்றைக்கி அவளுக்கு சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தா கரண்ட் போயிடுச்சு. கஸ்டமருக்கு சாயங்காலம் கேக்கு கொடுக்கணும். 4 மணிக்கு பாப்பா ஸ்கூல்லேருந்து வருவா. அதுக்கு முன்னாடி இவளுக்கான கேக்கை செஞ்சு நான் எடுத்துகிட்டு போய் இவளுக்கு அங்கே வச்சு, பெரியவ என்ன சொன்னேன்னா அவள் 6 மணிக்கு வருவாள். அவள் சொன்னது என்னென்னா, அம்மா நான் வந்ததுக்கப்புறமா தான் கேக்கு கட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இவள் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாள். இவள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணலான்னு நினச்சா, கேக்கு மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. என்ன ஆச்சுன்னா கரண்டு போயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம எது செஞ்சாலும் நம்ம வந்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி அப்படிங்கிற மாதிரி நான் எது செய்யணும்னு நினச்சாலும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஆனால் கடைசியில் அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சுடுவேன். கேட்க எனக்கு எப்படியாவது முடிச்சுடுவேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் 10 மணி ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆக நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. இனி வந்து இந்த கரண்ட் வந்து எனக்கு உட்கார கூட டைம் கிடைக்காம இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதான் நான் நினைக்கிறேன், கால் வைக்கிற இடம்லாம் நமக்கு கண்ணி வெடியாக இருக்கே அப்படின்ட்டு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது நடக்குமா? நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிடுவீங்க, அது பயங்கரமாக சொதப்பி நீங்கள் எப்போவுமே 1 முறை 2 முறை இல்லை, நீங்கள் எப்போ என்ன பிளான் பண்ணாலும் அது சொதப்புது வந்து உங்களுக்கு நடந்திருக்கா? இதே மாதிரி தான் மேயில் வந்து போன வருஷம் நாங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மேயில் வந்து நானும் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் டூர் மாதிரி, ஹஸ்பண்டெல்லாம் சேர்ந்து டூர் மாதிரி போகிறதா பிளான் பண்ணி, பெரியவளுக்கு வந்து ஏப்ரல் வரைக்கும் கிளாஸ் இருந்துச்சு. அவள் நீ 10th அப்படிங்கிறனால சரி மேயில் வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு பெருசாக பிளான் எல்லாம் பண்ணி பயங்கரமாக அந்த ப்ளூ சார்ட்டெல்லாம் போடுற மாதிரி பிளான் சார்ட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். காசெல்லாம் ரெடி பண்ணி ஓகே போகணும் அப்படின்ட்டு பார்த்தா கரெக்டாக வந்து மே 5ஆம் தேதி மாமியாருக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க. சரி, அப்புறம் அவங்கள பார்க்குறது அப்படின்ட்டு அந்த பிளான் வந்து அப்படியே போயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிறதுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இப்போ நான் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அங்கே போய் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா அவங்கள தனியாக விட்டுட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது. இப்போ இங்கே கேக்கு செய்கிறதுக்கு கூட வரேன் அப்படின்னா அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்பாவாலையும் முடியாது, அவங்களும் வயசாகிடுச்சு இல்லையா, அவங்களாலையும் முடியாது. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், இப்போ போகிறாளே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. என்னால் பிஸ்னஸையும் விட முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து வந்துடுவேன். கேக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம வந்து எதை நினச்சாலும் அது சொதப்புது அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி. 2 வருஷத்துக்கு மேலே வந்து அவ்வளவு ப்ராப்ளம் ஒன்றுன்னா சால்வ் பண்ணி வர அடுத்தடுத்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? நடந்திருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரண்ட் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 12:30 மணி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னே வந்து நான் சாப்பிட வேண்டிய என்னோடய லஞ்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆப்பவும் முட்டை கிரேவியும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிறனால எப்போது ஒரு முறை இந்த மாதிரி ஷாப்பில் போனால் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 ஆப்பவும் அது கூட வந்து 2 முட்டையும் வச்சு அந்த முட்டை கிரேவியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு மறுபடியும் ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு மறுபடியும் ஒரு செஞ்சு அவங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். கரண்ட் வந்தோடனே அவசரமாக பீட் பண்ணி அந்த இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கேக் பேட்டராக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து விப்பிங் க்ரீமையும் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து நம்ம அவசரமாக கேக்கை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே பீட் பண்ணி 2 டின்னில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோடய பாப்பாவுக்கு, இன்னொன்று வந்து நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது. கரெக்டாக அப்போது கரண்ட் கட் ஆகிடுச்சு. அப்புறம் அதை வந்து அடுப்பில் ரெடி பண்ணினேன். ஸோ அடுப்பில் ரெடி பண்ணி கஸ்டமருக்கானது இப்படி தான் இந்த மாதிரி டிசைன்லாம் ரெடி பண்ணேன். கஸ்டமர் டிசைன் எதுவும் சொல்லலை, நம்மளாக ஓனாக ஒரு டிசைன் அவசரமாக பண்ணேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து 3 மணிக்கு வெளியே போகணுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கணும். அப்போ பாப்பாவோட கேக் வந்து ரெடி பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா கட் பீஸு கேக்கு, அதுக்கப்புறம் பாப்பாவோட கேக்கு பாதி ஒர்க்கும் முடிஞ்சது. அப்புறம் மிச்சம் வந்த விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அங்கே வச்சு மிச்சம் ஐசிங்காக பண்ணலாம் அப்படின்ட்டு மிச்சம் ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து கேக்கை நைட்டு கட் பண்ணுறது நாளையோட வீடியோவில் வரும். இன்றைக்கி தான் கேக்கு கட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு நைட்டு வீடியோ லேட்டாக எடிட் பண்ணால் அப்லோட் பண்ண முடியாது. நேற்று அந்த மாதிரி லேட்டாக அப்லோட் பண்ணி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 11 மணி ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அங்கே டவர் கம்மி, அதனால் ஈவினிங்கும் முடிக்கணும் அப்படின்ட்டு 5 மணியோட காரில் தான் நான் வந்து என்னோடய வீட்டுக்கு அப்புறம் வந்திருந்தேன் அம்மாவோட வீட்டுக்கு. அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கிறப்போ ஒரே ஒரு கொய்யா சாப்பிட்ருந்தேன். இப்படி தான் என்னோடய டின்னரை முடிச்சிருந்தேன். ஸோ என்னோட டே இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாப்பாவோட பர்த்டே கூட முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு அப்படியே அந்த 76லேயே ஓரளவு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரம் நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை.